அப்பா ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஒர்க் அவுட்ல கிடைக்கிற ஒரு டோபமைன் ரஷ் வந்து எதுலையுமே கிடைக்கிறது இல்லை. ஓகே, நமக்கு எவ்வளவு கேலரிஸ் இன்னைக்கு பர்ன் பண்ணிருக்கோம்? வாவ், 300-ஆ? சூப்பர். ஆப்ஸ் முடிச்சிருக்கோம், கார்டியோ முடிச்சிருக்கோம், ஹோல் பாடி ஒர்க் அவுட் முடிச்சிருக்கோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். வாவ், என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஜிம் மிரர்ல நம்மளோட ஃபிட் செக்க பாத்துருவோம். கலக்குற அனிஷா, சூப்பர். வாவ், ஆப்ஸ் பாரு. இந்த பைசெப்ஸ் ஓகே, இந்த ட்ரைசெப்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மள இந்த விமன் ஆஃப் வேலருக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க. உனக்கு என்ன சந்தேகம்? விமன் ஆஃப் வேலர் நீதான். பாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, என்ன ஒரு ஃபிட்டு, எப்படியோ நீதான், வேற யாருக்குமே கிடையாது. ஓகே, எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே. நான் வேற இன்னைக்கு புரோட்டீன் ஷேக் எடுத்துட்டு வரல, என்ன பண்ணலாம்? ஓ, ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு சாக்லேட் பார் இருக்கே. அனிஷா, எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோ, சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கேலரி செக் பண்ணணும். ஐயோ, 250 கேலரிஸா? நான் பர்ன் பண்ணதெல்லாம் திருப்பி வந்துரும் போல இருக்கே. நோ நோ நோ, நீ தண்ணிய குடி, கிளம்பு, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். என்ன ஜெசிகா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாளே, எவ்வளவு நேரம் ட்ரை பண்றது? அபார்ட்மெண்ட்ல போய் பார்த்தாலும் அவளை ஆளையே காணோம். எங்க போயிருப்பா? திரும்பவும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஓ, வந்துட்டே ஜெசிகா. சிந்தி, என்ன உன்னை பார்க்கவே முடியல, உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்படியா? ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போதான் வரேன். அப்படியா? உமன் ஆஃப் வேலர் அவார்ட் எனக்கு கொடுக்க போறாங்க, தெரியுமா உனக்கு? அப்படியே உனக்கு இன்விடேஷன் வந்துச்சா? ஆமா, கான்ஃபரன்ஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஓ, எனக்கு வரலையே ஒரு இன்விடேஷனும். ஒருவேளை நான் நல்லா படிக்கிறதுனால, ஸ்கோர் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால, நான் தான் ஆன் என்ட்ரி கிரீன் கார்டு ஹோல்டர் ஆச்சே, அதனால எனக்கு இன்வைட் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, இவருக்கு கொடுத்துட்டோம். என்ன சொன்ன மாதிரி இருக்கு? இல்ல, தலைவலியா இருக்கு. உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லல்ல? இல்ல, நான் போய் மெயில் செக் பண்ணிட்டு சொல்றேன் எனக்கு வந்துச்சு அப்படியே. எனக்கு கோல்டன் கார்டு ட்ரம்ப் கொடுத்திருக்காரு அடுத்து, தெரியுமா உனக்கு? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காரு, கூப்பிட்டு வேற கொடுத்திருக்காரு. அதனால கண்டிப்பா நான் தான் வந்து அவார்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கேம்பஸ்ல எல்லாம் 2 இன்டர்வியூல செலக்ட் ஆகி 2 கம்பெனி எனக்கு வெயிட்டிங்ல இருக்குது. அதனால எல்லாத்தையும் நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறேன். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். போய் அவார்ட் வின் பண்ண கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, थैंक यू. ஓகே, see you, bye. வெல்கம் டு ஷாப் வித் மீ. நான் உங்க ரேஷ்மா பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? நான் ரீசெண்டா டாம்பா பே தமிழ் சர்ச்சோடைய உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன்னா, அது முடிச்சிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல என்னதான் ஒரு கூட்டம், போய் பார்க்கலாம் போய் கிட்ட பார்த்தா அட்டா என்னென்ன பிராண்டு கிளாத்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்ஷல் பிராண்டு, ராஸ் பிராண்டு, வெலிங்டன் பிராண்டு, அந்த பிராண்டெல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, நான் வந்து எங்க வெளியே கிளம்பும் போது என்னுடைய கிளாஸை ஓபன் பண்ணா எவ்வளவுதான் ட்ரெஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லாத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் என்ன நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? அடடடா, என்ன ஜர்தோசி வர்க்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் கட், கலர் பாருங்களா, அட சூப்பரா இல்ல? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளவு தெரியும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. இது ஜஸ்ட் $5 ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்பப்பா, அதே போல இன்னும் நிறைய சாரீஸ், இந்தியன் க்ளோத்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே நான் எனக்கு இஷ்டம் போல எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் இது போல எங்கெல்லாம் ஃபியூச்சர் அவங்க ஈவென்ட் போட போறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். போய் செக் அவுட் பண்ணி நீங்களும் போய் என்ன மாதிரி ஷாப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைஃப சூப்பரா ஃபன் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், see you next time. Until then, bye. Your Reshma and part 2 வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. 50 million views அள்ளி mighty women of valor நம்ம தான் வின் பண்ண போறோம். எவ்வளோ வேலை எப்பப்பா. நான் தான் மேட்ச் மேக்கர் மேகி. இந்த கல்யாணம் பார்க்கறதுக்கு பொண்ணு பையன் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க.
ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா ஓ வீட்டுல பொண்ணு இருக்கான்ட்டு ஜாதகம் கட்டி தூக்கி வருவாங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து வைக்கிறது நான் தான். ஆனா ஒருத்தர் இந்த காலத்துல உருப்படி இல்ல, ஒருத்தி உருப்படி இல்ல. ஆனாலும் ஆயிரக்கணக்கான பேரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஓகே 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 உங்க பொண்ணுக்கு பையன் வேணும். ஓகே பையன் வந்து சூப்பரான வேலை சார். அமெரிக்காவில் வேலை, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில அவனுக்கு வேலை. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட மாளிகையை நீங்க பாத்துடலாம். நீங்க வந்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கே கை கொடுத்துடலாம். அதோட இப்ப புதுசா நீங்க வந்தீங்கன்னா ஒரு எத்தனையோ மில்லியன் கொடுத்தா அவர் வந்து ஒரு கார்டு தராராம். அதையும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க பிசினஸ் இங்க மேக் பண்ணலாம். உங்க குடும்பத்தையே இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். நீங்க இங்க வந்துடலாம். பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் சார். அவன் வந்து உட்காருவான், நில்லுனா நில்லுவான். ஆனா உங்களுக்கு தெரியுமா அவன் ஒரு ஆடு காலி. பொண்ணை வந்து ராணி மாதிரி பாத்துக்குவான் சார். எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பான் சார். உட்கார்ந்த இடத்துல நிதிக்க மாட்டான். சூப்பரா பாத்துக்குவான் சார். சம்பளம் பாத்தீங்கன்னா மாசம் 9 லட்சம் 10 லட்சமா அடுத்த வருஷம் மாத்த போறாங்களாம். நீங்க உங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சர்ச்சுக்கு ஆள போவான் சார். ஆள உட்காருவான். ரோல போய் உட்காருவான் சார். அவன் தான் லாஸ்டா வருவான். சரி ஓகே சார். எப்படி உங்க பொண்ணுக்கு நாங்க பார்த்து முடிச்சிடும். ஹலோ ஓகே அடுத்து யாரு நீங்க? நீங்க பேசுறீங்களா? சரி 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 சரி. உங்க பையனுக்கு இப்ப பொண்ணு வேணும். சரி பொண்ணு வந்து சார் மகாராணி மாதிரி இருப்பா சார். வீட்டுல படன்னு வச்சிருப்பான். வீட்டுக்கு போய் பாருங்க, குப்பையா வச்சிருப்பான். சமையலா சார்? சூப்பரா சமைப்பா சார். வெரி டேஸ்டி ஃபுட் சார். ஷி மேக்ஸ் வெரி 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 யம்மி ஃபுட் சார். புருஷன் எப்ப சமைப்பான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஓகே சார் பார்த்து முடிச்சிடலாம் சார். கவலையே படாதீங்க. உங்க பொண்ணு இங்க இருந்தா ராணி மாதிரி வாழ்வா சார். நீங்க நம்ம சந்தோஷமா பண்ணுங்களா? நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுறேன். இப்படிதான் மாறி அங்க இங்கேயுமா பொய்ய சொல்லி எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஆயிரக்கணக்கான கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப கூட இந்த விமன்ஸ் கான்ஃபரன்ஸ்ல விமன் ஆஃப் வேலர்னு கூப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் தான் விமன் ஆஃப் வேலரா இருப்பேன். ஏன்னா நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு கல்யாணம் உருப்படாது, அது வேற விஷயம். ஆனா எல்லா கல்யாணத்தையும் நான் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு தான் இந்த மைட்டி விமன் ஆஃப் வேலர் கிடைக்கும். எலினா, மிஸ் எலினா. என்ன லேட்டா வந்திருக்க? மைக் பக்கத்துல வச்சு பேசு. சாரி உங்க அப்பாயின்மெண்ட்ஸை பாருங்க. ஓகே அவசியம் வீட்டு வர பக்கத்துலயே நிக்கிற கொஞ்சம் லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா? ஏன் நல்லா இருக்கு? I think I'm ready for that. மைக் பக்கத்துல பாஸ் உங்க ஸ்கெட்யூல் பாத்தீங்களா? நீ That's my coach. இதுக்கு தானே காசு கொடுக்குறோம். என்னோட கூலஸ் எங்க? காசு கொடுத்து வாங்குற கூலஸ் எங்க தொலைச்சேன்? ஒரு நிமிஷம். Michael Kors coolers. மீட்டிங் டைம் ஆயிடுச்சு பாஸ். கிளம்பலாமா? போலாம். நீங்க இவ்வளவு Mr. மெல்லமா Doctor, wait for me. கண்ணு தெரியுதா? இவ்வளவு மெல்லமா நடந்தா போன மாதிரி தான். புஸ்லாவோட CEO, இந்த புஸ்லா CEO. பாஸ் காஃபி ஆர் டீ? Cotton chai. இது ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் முடிங்க, கிளம்பலாம். Miss Jessica, agenda is today. மைக் பக்கத்துல. என்ன கட்டன் சாய் இது? நீங்க தானே கட்டன்ஸ் கேட்டீங்க. அது பக்குவமா போடணும்.
அவசரத்துல இப்படிதான் போட முடியும். அந்த குக் கிட்ட சொல்லி பக்குவமா போட சொல்லு. கல்வமா மீட்டிங்க்கு இன்னும் லேட் ஆக போகுது. என்னோட லேப்டாப் எடுத்து வா. அவளே போடுது. பாப்கார்ன் மேல் போட்டு சீக்கிரம் அப்புறமா பார்க்கலாம். அந்த டின்னர் ஒன்னும் அரேஞ்ச் பண்ணலையா? வெறும் ஸ்நாக் மட்டும் தானா? நீங்க வேற ஸ்கெட்யூலிங் சாப்பிடுறீங்க. சம்சா அரேஞ்ச் பண்ணு. சம்சாலாம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க பாஸ். எனக்கு பீட்சா வேணும். பீட்சாலாம் அங்கே சாப்பிடுவாங்க. எனக்கு பீட்சா வேணும்னு சொல்லிடுறோம் கிட்ட. ஓகே ஷியோர், நான் கால் பண்ணி சொல்றேன். கல்வலாமா? முடியல கொஞ்சம் மறைச்சிருக்கா. ஒத்த போய் ரெஸ்டாரண்ட் செக் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போ சொல்லியா. கண்ணாடி கொண்டு வா. ஓகே பாஸ், நான் கஞ்சி கொண்டு வா. அங்க வைக்க. ஓ எனக்கு மெயில் வந்திருக்கு. ஓ என்ன விமன் அஃபேருக்கு சேல் பண்ண போறாங்க. என்னடா விமன் அஃபேர் என்னவே இந்த சிஇஓ விட வேற யாராச்சும் இருக்கவா போறாங்க. இது எலினா புதுசா சிஇஓ தான் தெரியுங்க. ஜெசிகா 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 எங்க போனா இந்த ஜெசிகா? ஒரு மெயில் போட சொல்லலாம் நினைச்சேன். சொல்லுங்க Mr. பாஸ். Pump, ask Mr. Pump to include me in the gold card selection committee. ஷியோர். அப்பா இன்னைக்கு நமக்கு எப்படியோ நமக்கு தான் அந்த அவார்டு. யார இருந்தா என்ன, நான் தான் பெஸ்ட். We saw different kind of women who came here and they thought whatever they did was the one which was making them a mighty woman of valor. So they thought அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு அவங்களுக்கு அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. But that's not what the Bible says and that's not what a woman of valor is. A mighty woman of valor are worth more than rubies. They stand firm against Satan. They stood strong in the feet of the Lord. God chooses the one who are considered unworthy and makes them special. Like how we saw, for example, Queen Esther, Ruth, Deborah, and there were so many other Bible characters. They were bold, strong, and they stood for the good of others. So put on the full armor of God so that when the day of evil comes, that you may be able to stand your ground. And after you have done everything to stand firm, then with the belt of truth buckled in your waist, the breastplate of righteousness in place, and with your feet fitted to the readiness that comes from the gospel of peace. In addition to all this, take up the shield of faith with which you can extinguish all flaming arrows of the evil one. Take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. Worldly victories will not make us a woman of valor. When we are in Christ and clothed with the armor of God, we become a true woman of valor. So what you are worth is not the way how you dress or the valuable things that you get. Your worth is only when you are in Christ. Thank you.